நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல நாம் இருப்பது தேவ சாயலா பாவ சாயலாங்கிறத குறித்து பார்த்தோம். தேவ சாயலானது மனிதனை விட்டு போனதின் காரணம் அவன் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தின் சாயலாக மாறினதுனால அந்த பாவத்தின் சாயல்ல இருந்து மனிதனை மீட்டெடுக்கவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் புதிதாகி மறுரூபப்படுத்துகிறார். அதன் மூலமாக தேவ சாயலை நாம் தரித்து கொள்ளும்படியாக அவர் நமக்கு உதவி செய்யறாரு. இந்த பாவ சாயலானது மனிதனை விட்டு போகிறதுக்கு உணர்வின் ஆவி தேவைப்படுது. இந்த பாவமானது எதற்கு எதுவாக இருக்கு அதையே நாம இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்க போறோம். அத 2 பகுதியிலிருந்து பார்க்க போறோம். ஒன்று பழைய ஏற்பாடு 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம் முதல் பகுதியிலிருந்தும், அடுத்தபடியா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்துல இருந்தும் பார்க்க போறோம். முதலாவதாக 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இந்த வார்த்தைகள் தாவீது ராஜாவால சொல்லப்பட்டது. அவர் நியாயப்பிரமாணத்தில் 2 முக்கியமான பாவத்தை செய்து விடுகிறாரு. இதை செய்துவிட்டு உணர்வில்லாம இருக்கிற அவருக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக காரியங்களை உணர்த்து வைக்கிறார். அப்படி நாத்தான் தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு தாவீது ராஜா முதலாக சொன்ன வார்த்தையே இதுதான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இததான் நம்ம சங்கீதம் 51வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பார்க்கிறோம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இந்த வசனங்கள்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா காண்பிக்குது. நாம பாவம் செய்யும் போது முதலாவதாக அது தேவனுக்கு விரோதமாகவே இருக்கு. நாம மனிதர்களுக்கு பாவம் செய்கிறத தேவன் கணக்குல வச்சிருப்பாரு. ஆனா அவருடைய சாயல்ல இருந்து விலகி பாவத்திற்குள்ளார விழுகிறோங்கிற முக்கியமான உணர்வு நம்ம விட்டு போகுது. அதுவே மிகவும் ஆபத்தானது. ஏன்னா நம்மள பாவத்துக்குள்ள விழத்தள்ளுறதுக்கு ஏதுவாகவே அது காணப்படுது. அந்தபடியா நாம பாவம் செய்கிற ஒவ்வொரு நிமிடமுமே நம்ம தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவசாயிலிருந்து நம்ம முற்றிலுமா மறுபடியும் நீங்குகிறோங்கிற ஒரு உணர்வின் ஆவி நமக்குள்ளார வேணும். இந்த பகுதியில மாத்திரம் இல்ல, பாவம் செய்தாலே அது தேவனுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வேதத்துல பல்வேறு பகுதி காண்பிக்குது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அபிமெலேக்கு சாராவின் மீது ஆசைப்படுறாரு இல்லையா. ஆபிரகாம் சாராவை தன்னுடைய சகோதரின்னு சொன்னதுனால அபிமெலேக்கு சாராலை தன் வசப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதை அறிந்த தேவன் அபிமெலேக்க இந்த வசனத்தின் மூலமா எச்சரிக்கிறாரு. உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு உன்னை தடுத்தேன். அப்ப தேவன் தாமே சொல்றாரு இல்லையா, அவருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அபிமெலேக்க தடுத்திருக்கேன்னு சொல்றாரு. அடுத்தபடியா ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தவறு செய்ய அழைக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா. நம்ம அந்த வசனத்துடைய கடைசி பகுதியில பார்த்தோம்னா, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்ப பாவம் செய்யும் போதெல்லாம் நாம தேவனுக்கு விரோதமாக மாறுகிறோங்கிறத இந்த வசனமும் நம்மளுக்கு உணர்த்துது. அதே போல லேவியராகமம் 5வது அதிகாரம் 19வது வசனமும் குற்ற நிவாரண பலியானது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறதுக்கு செலுத்தப்படுதுங்கிறத காண்பிக்குது. அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடுல லூக்கா 15வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துட்டோம்னா, இளையகுமாரன் மண் திரும்பி மறுபடியுமாய் தகப்பன் இடத்துல வரும்போது என்ன சொல்றாரு, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அப்போ பரத்துக்கு விரோதமாக தான் முதலாவதாக சொல்றாரு. அப்ப எந்த ஒரு பாவம் செய்யும் போதும் அது தேவனுக்கு விரோதமாக இருக்குங்கிறத நம்முடைய இருதயத்துல நம்ம ஆழமா பதித்து கொள்ளணும். அப்பதான் நாம தவறு செய்யும் போது நாம தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் பெற்றுக்கொள்ளவிருக்கிற தேவ சாயலை நாம மறுபடியும் போக்கடிக்கிறதுக்கு பார்க்கிறோம் என்கிற உணர்வுக்குள்ளார வருவோம். தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்காரு. நேற்றுக்கு நம்ம பார்த்த பகுதியில கூட மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய சாயலானது அந்த மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் விளங்குறதா இருக்கு. அதை மீறி நம்ம பாவ சாயலுக்குள்ள போகும் போதெல்லாம் தேவனுக்கு விரோதமாகவே நடந்து கொள்கிறோங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். இப்போ புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் பார்க்கலாம். அந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்கிறாரு இல்லையா? அந்த சத்தத்தை அவர் கேட்ட உடனே, ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்றாரு. அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த பகுதியை நம்ம கவனிச்சோம்னா, பவுல் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக துன்பப்படுத்தினாரு? அவர் சிறுவையில அறையப்படும் போது பவுல் அங்க கூட இருந்தாரா? இல்ல அவருக்கு விரோதமாக ஏதாவது செய்தாரா? அப்போ பவுல் செய்தது என்ன? தேவனுடைய சபையை துன்பப்படுத்துறதே பவுல் செய்த காரியம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் போது அது தேவனையே துன்பப்படுத்துகிறதாக இருக்கு. அந்தபடி எந்த ஒரு மனிதனுக்கும் நாம தவறு செய்யும் போது அது தேவனுக்கு விரோதமாகவே இருக்குதுங்கிறத இந்த வசனமும் நமக்கு காண்பிக்குது. ஏன்னா தேவன் தாமே சொல்றாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவருடைய சபையை துன்பப்படுத்தும் போது அவரையே துன்பப்படுத்துவதாக தேவன் சொல்கிறார் இல்லையா? இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம செய்கிற ஒவ்வொரு குற்றமுமே தேவனை துன்பப்படுத்துகிறதாக, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதாக, தேவனை நிந்திக்கிறதாக இருக்கு. நாம அந்தபடி வாழ்றதுக்காகவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க இல்லையா? தாவீது ராஜா மனம் திரும்பினதுனால்தான் நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தி வித்த உடனேவே முதலாவதாக நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொன்னாரு. அவர் அந்த வார்த்தையை சொன்ன மாத்தத்துல நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை நோக்கி என்ன சொல்றாரு? நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அப்போ எப்போ நம்ம இந்த உணர்வுக்குள்ள வந்து ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்தோம்னு சொல்லி மனம் திரும்பி நொறுங்குண்ட இருதயத்தோட தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, அப்போ நம்மை மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்படி இரக்கத்திலும் மன்னிக்கிறதிலும் அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சாயலை தரித்து கொள்வதல்லவா நமக்கு உத்தமமா இருக்கும். அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பாவ சாயலுக்குள்ளார நாம போகக்கூடாதுங்கிறதுக்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க பாவம் செய்யும் போதெல்லாம் உமக்கு விரோதமாகவே அதை செய்கிறோம், உம்முடைய சாயலை இழந்து போகிறோங்கிறத எங்களுடைய மனதில் நாங்கள் நிதானித்து பார்க்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, ஆண்டவரே, பாவ சாயலா இருந்த மனிதனை மீட்க உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்க தந்திருக்கீங்க. அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இன்னும் நாங்க அந்த பாவத்திற்கு திரும்பும் ஒவ்வொரு நேரமும் அப்பா உமக்கு விரோதமாகவும் உம்மை துன்பப்படுத்துகிறவர்களாகவும் உம்மை நிந்திக்கிறவர்களாகவும் மாறுகிறோம் என்கிறதை அறிந்து கொள்கிறதுக்காக எங்களுக்கு இந்த வேத பகுதிகளை காண்பிச்சிருக்கீங்க ராஜா. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து இனியும் ஒரு நாளும் இந்த பாவ சாயலுக்கு ஏதுவான காரியத்திற்குள்ளார நாங்கள் ஈடுபடாதபடி தேவரீர் எங்களை காத்தருளுங்க. அப்படியா நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.